அப்பா ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா நான் இவகிட்ட சொன்னது கிடையாது. ஆனா பொண்ணா, பொண்ணா? ஆமா. அப்பா மாரியா, அம்மா அம்மா மாரியா? மாரியா? மனசுக்குள்ள ஒரு பதட்டமாவே இருக்கு. என்ன பண்றதுன்னா வலி வேற தாங்க மாட்டான். என்ன சொல்றதுனே தெரியல. அம்மாவும் குழந்தையும் சேஃபா வரணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன். ஸோ நாங்கள் இப்போது அப்பா அம்மாவா ஆயிட்டிருக்கேன். ஆமா. இன்னொரு 30 மினிட்ஸில் நாங்கள் உள்ளே போயிடுவோம். பேபி வந்து எங்கள் கையில் இருக்க போகுது. அதோட சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷம் தான். இத்தனை நாள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். இனி ஃபிசிக்கலி வந்து பேரண்ட்டாக வந்து ஆமாம். ஹாப்பியான்னு கேட்டால் ஹாப்பி தான். கொஞ்சம் பதட்டம் பயங்கர இருக்குது, இவருக்கு பதட்டம் இருக்குது, எனக்கு ஹாப்பி. நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு தெரியுது. அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நான் ஓகே தான், எனக்கு பயம்லாம் கிடையாது. ஓகேவா இருக்கேன். ஸோ 30 மினிட்ஸில் எங்கள் பேபி எங்களோட இருக்க போகுது. முந்திரி குட்டி வந்து கையில் இருக்க போகுது. இந்த 9 மாசத்துல வந்துட்டு எப்படி கடந்து போயிருச்சுன்னே தெரியல. ஆனா பொண்ணா, அப்பா மாரியா, அம்மா மாரியா, இல்ல தாத்தா மாரியா, பாட்டி மாரியா, ஒண்ணுமே தெரியல. எக்ஸைட்டட், கம்ப்ளீட்லி ஃபுல் ஹாப்பினஸ். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 வருஷத்துல நிறைய டைம் வந்து அப்பா ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா நான் இவகிட்ட சொன்னது கிடையாது. ஆனா அந்த அந்த டே வந்து நீங்க அப்பா ஆக போறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அந்த இருந்த சந்தோஷம் இப்போ நிறைவேற போகுது. அந்த சந்தோஷம் இன்னொரு 100 மடங்கா மாற போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்த அந்த மொமெண்ட்டு இப்போ எல்லாமே அப்படியே ரீகால் ஆகுது. அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்த மொமெண்ட்டு, ஃபஸ்ட்டாக பேபியோட மூமெண்ட் தெரிஞ்சது, ஃபஸ்ட்டு பேபியோட கிக்கு, ஃபஸ்ட்டு வாந்தின்னு சொல்ல முடியாது, நான் வாந்தி எடுக்கலை, லைட் ஒரு மாதிரி திகட்டுறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு மனசில் ஞாபகம் வருது. அண்ட் பேபி நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் விடாமல் யோகா, எக்ஸசைஸ் பண்ணது, நல்ல விதமாக சாப்பிட்டது, பிடிச்ச ஃபுட்டெல்லாம் மாற்றி வச்சது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெமரியில் வருது. ஸோ பேபி வந்ததும் அப்பா அம்மா உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறோம். முந்திரி குட்டி, அப்பா அம்மா வெயிட்டிங் ஃபார் யூ. முந்திரி குட்டி ஒரு 9 மாதம் ட்ராவல் வந்து என்ன சொல்கிறதுனா எங்கள் வாழ்க்கையே வந்து தலையெல்லாம் மாற்றிருச்சுன்னு தான் சொல்லலாம். எல்லாமே குழந்தைக்கு வேண்டி நீ அப்படியே மாறிட்டோம். அப்படியே ஒரு பார்ட்டி மோட்ல இருந்து ஒரு டேடி மம்மி மோடுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ பார்ப்போம் இனி வர நாட்கள் எப்படி இருக்க போகுது லைஃப்ங்கிறது பார்க்கலாம். பேபின்னு ஒரு 30 மினிட்ஸ் முடிச்சு கரெக்டாக வருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே அப்படியே நீ ஒரு 2-3 ஹவர் கழிச்சு தான் வருவேன். நீ என்ன டயர்டாக நீங்கள் போய் பவுடர் போட்டுட்டு இருங்க. ஏன் பாப்பா ஃபர்ஸ்ட் அப்பா பார்க்கும்போது அப்பாவை நேச்சுரலாக பார்க்கட்டும். எப்படி நீ தகப்பா எப்படி நீ லிப்ஸ்டிக் போட்டு தான் போவேன். லிப்ஸ்டிக் எடுங்க. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறேன். ஸோ பேபி வந்தது உங்களுக்கு எல்லாம் காட்டுறோம். பை. இந்த ஒரு 9 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த 9 மாதத்தில் முழுசாக ஒரு அரை மணி நேரம் கூட அவளை நான் விட்டு இருந்ததே கிடையாது. போகும்போது அப்படியே கை பிடிச்சிட்டு போனால், உள்ளே போனதுக்கப்புறம் நானும் ஒரு தைரியமாக வழி அமிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பதட்டமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா வலி வேற தாங்க மாட்டான். பார்ப்போம், இன்னொரு அரை மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். அம்மாவும் குழந்தையும் சேஃபாக வரணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்.